மனைவி கிட்டே சேருவதில்லை, கணவன் அன்பு பாராட்டுவதில்லை, பிள்ளைகள் தூரத்தில் இருக்கிறார்கள். இது வெளிப்புறமான ஒரு அருவருப்பை உண்டாக்குகிற ஒன்று. வசனம் சொல்கிறது, கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். இத்தனைக்கும் அன்பானவர்களே, அவருடைய நிலைமை நீங்கள் பார்க்கும் போது வேதம் சொல்கிறது அவன் பெரியவனாயிருந்தான். யோபு 1:3 அந்த மனுஷன் கிழக்கத்திய புத்திரிலே மிகவும் பெரியவனாயிருந்தான். அதே யோபு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து அந்த ஒரு பெரிய பட்டியல் போடப்பட்டிருக்கிறது. 8-13 வரை நான் சில வசனங்களை மட்டும் வாசிக்கிறேன். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். எவ்வளவு அருவருப்பல்ல, யோசித்து பாருங்கள். கட்டிய மனைவி எங்கே, உறவுகள் எங்கே, சொந்தங்கள் எங்கே, சாம்பலில் உட்கார்ந்தான். 13ஆம் வசனம் வேதம் சொல்லுகிறது, அவன் துக்கம் மகா கொடிய துக்கம். He paid a price. ஏனென்று கேட்கவில்லை. அன்பானவர்களே, முறுமுறுப்பு இல்லை, அங்கே தர்க்கங்கள் இல்லை, ஆண்டவரோட வாதாடவில்லை, தேவனை குறித்த மனத்தாங்கள் இல்லை. அந்த வார்த்தை சொல்கிறது அவன் துக்கம் மகா கொடிய துக்கமாயிருக்கிறது. அது அடுத்த வார்த்தை போட்டிருக்கிறது, ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல். இன்னைக்கு யோசித்து பாருங்களேன், இன்னைக்கு பிரச்சனை அதுதான். என் கணவன் என்னோடு பேசுவதில்லை, என் மனைவி என்னோடு பேசுவதில்லை. நேற்று கூட ஒரு குடும்பத்தை சந்தித்தேன். அந்த சகோதரி சொன்ன வார்த்தை, 30 ஆண்டுகள் ஒரே வீட்டில் வசிக்கிறார்கள், ஆனால் பேசுவதில்லை. உண்பார், உறங்குவார், அவ்வளவுதான். அவர் காரியத்தை அவர் பார்ப்பார். 30 ஆண்டுகள், எவ்வளவு பெரிய வேதனை அல்லவா? அதே போல ஆண்களும் இருக்கிறார்கள், பெண்களும் இருக்கிறார்கள். இன்று காலையில ஒரு தொலைபேசியில ஒரு சகோதரி 3 ஆண்டுகள் தன் கணவனோடு பேசுவதே இல்லை. ஆனால் அந்த கணவன் எல்லாவற்றுக்கும் அந்த குடும்பத்தை பராமரிக்கிறார், 2 பிள்ளைகளை பராமரிக்கிறார். ஆனால் இவள் அவனோடு பேசுவதே இல்லை. இவ்வளவு பெரிய துக்கம், அது கணவனின் துக்கம். 3 ஆண்டுகளாக எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார். வாடகை, உணவு, பிள்ளைகளுடைய படிப்பு செலவு எல்லாவற்றையும் பார்க்கிறார். ஆனால் மனைவி பேசுவதில்லை. இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அது எவ்வளவு பெரிய மன அழுத்தம் அந்த கணவனுக்கு. அதே போல எவ்வளவு மன அழுத்தம் மனைவிக்கு. வேதம் சொல்லுகிறது ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல். அந்த அருவருப்பு வரும்போது, ஏழ்மை வரும்போது, இல்லாமை வரும்போது, தவறான எண்ணங்கள் வரும்போது, அடுத்த ஒரு வார்த்தை அவனோடு கூட தரையில உட்கார்ந்தார்கள். 2 அர்த்தங்கள் உண்டு. பேச விரும்பவில்லை, பேச முடியவில்லை. நான் சொல்ல வந்த வார்த்தை